ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று வித்தியாசமான ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் ஒரு பெண் திருமணத்திற்கு முன் காதலித்து அந்த காதலனை விடுத்து அப்பா அம்மாவினுடைய விருப்பத்திற்கு திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் அந்த காதலனிடம் உறவு வைத்து கொண்டு அந்த தவறான உறவில் முன்னாள் காதலனுக்கு பிறந்த ஒரு குழந்தையினுடைய ஜாதகம். அதாவது இங்கே லக்னத்துக்கு 9க்குரிய கிரகம் நீச்சம் பெற்று, அதாவது பாக்யாதிபதி நீச்சம் பெற்று, காரகனான சூரியன் லக்னத்துக்கு 12க்குரியவனாகவும் அமைந்து அது நீச்சக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்டு வக்கர புதனோடு சம்பந்தப்பட்டதால் தந்தையினுடைய உறவு, அதாவது தந்தை வழி சொந்தத்தினுடைய உறவுகள் இவர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமாக அமர்ந்து விடுகிறது. இந்த விதி லக்னத்துக்கு 9க்குரிய நீச்சம் பெற்று காரகாதிபதியும் நீச்சம் பெறும் பொழுது இது அந்நிய பேசத்திற்கு பிறந்த குழந்தை என்பதை அடையாளம் காட்டியிருப்பது காலப்பிரகாசிகை என்ற நூலும் உத்தர காலாபிரதம் என்ற நூலும் அடையாளப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜாதகர் பிறந்தது 20/9/1976, அதாவது இன்னும் ஓரிரு மாதங்களை கடந்தால் 50 வயதை கடந்து விடுகிறது. 7:09 காலை நேரத்தில் பிறந்தது. இவர் பிறக்கும்போது கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் புதன் வக்கரம், சுக்கிரன், சூரியன், செவ்வாய். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு வக்ரம், 8வது இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் குரு வக்ரம், 11ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும். இதனுடைய கிரக நிலை சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு 6க்குரியவன், அதாவது காலபுருஷன் என்று பார்க்கும் பொழுது மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி ஆக 6வது வீடு புதனுடைய வீடு. இது லக்னமாக அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் என்று பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் 11க்குரியவனாகவே நின்று லக்னத்துக்கு 5, 6க்குரிய சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறது. ஆக இது பலமான புணர்வு தோஷம். அதே சமயத்தில் இங்கு பாருங்கள் நண்பர்களே, சனி லக்னத்தை பார்க்கிறது. லக்னத்துக்கு 6க்குரியவனும் அவனே, 5க்குரியவனும் அவனே. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பார்த்தோமானால் சனி சந்திரன் வலுவாக இருக்கிறது. பலமான புணர்வு தோஷம் மட்டுமில்லாமல் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் பாதகத்திலும் லக்னத்துக்கு 11க்குரியவன் பாதகத்திலும் அமர்ந்திருக்கார். ஆக தாய் சற்று அதீத தைரியம் கொண்டவர்களாகவும் அதீத துணிச்சல் கொண்டவர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் சந்திரன் நின்ற வீட்டுக்கு 3க்குரியவனும் வக்கரம், 3ஆம் இடத்தில் காரகனான செவ்வாயும். அதே சமயத்தில் சந்திரன் நின்ற வீட்டுக்கு 2க்குரியவனும் 3ஆம் இடத்தில். ஆக சந்திரன் நின்ற வீட்டுக்கு 3-11 பலம் பெற்றதால் இவருடைய தாய் என்ன நினைத்தாரோ அதன்படி இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பது மேலும் ஒரு கூடுதல் தகவல். அதே சமயத்தில் லக்னம் என்று பார்க்கும்பொழுது அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.35 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.48 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.33 பாகையை பெற்றிருக்கிறது. செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 24.1 பாகை பெற்றிருக்கிறது. புதன் வக்கரம் பெற்று உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.54 பாகை பெற்றிருக்கிறது. குரு வக்கரம் பெற்று கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 7.47 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சித்திரை நட்சத்திரத்தில்
இரண்டாம் பாவத்திலும் அமர்ந்து 29.5 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சனி ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்து முதல் பாதத்தில் அமர்ந்து 19.28 பாகை பெற்றிருக்கிறது. ராகு சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து 11.55 பாகை பெற்றிருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 11.55 பாகை பெற்றிருக்கிறது. இந்த லக்கணம் புதனுடைய வீடு. புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பலமான நட்பு கிரகம். இங்கு புதன் ஆட்சி உச்சம் மூலத்திற்கான 3 சக்தியை பெற்றிருக்கிறது. லக்கணத்துக்கு விரையாதிபதியினுடைய தொடர்பும் வருகிறது. 3-8 பலமான பகை கிரகத்தினுடைய தொடர்பும் வருகிறது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, லக்கணம் 11 சாரம் பெற்றது. இந்த குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி இருந்தது. சூரியன் சுயசாரம் வாங்கியிருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை. விரையாதிபதியினுடைய சாரம். ஆக தந்தைக்கும் மகனுக்கும் வம்சாவளி ரீதியாக உறவில்லை. அதே சமயத்தில் சூரியனுக்கு குருவினுடைய பார்வை இருப்பதால் தந்தை என்பவர் வேறு, தந்தையார் வேறு என்பது சொல்லே உருவாக்கி தந்தது சூரியன் சுயசாரத்தில், அதாவது 12ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் பெற்றதால். சந்திரன் தான் நின்ற வீட்டுக்கு 7க்குரிய மாரகாதிபதியும் 8க்குரிய அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் நின்றதால் தாய் தடம் மாற வழிவகுத்தது என்பதுதான் இங்கு பூச நட்சத்திரத்தை கொடுத்த சனி சந்திரனோடு சேர்ந்தது. செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்தது. இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய சுய நட்சத்திரம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்த பிறகு தாய் அதிகமாக உடல்நலத்தில் சின்ன உடல்நலத்தில் பாதிப்பு இருந்தது. இந்த குழந்தை சனி திசை முடிந்து புதன் திசை முடியும் பொழுது இந்த குழந்தை இந்த தந்தை வழி தாத்தா சொத்தை விட்டு வெளியேறிவிட்டது என்பது இங்கு அனுபவத்தில் பார்த்த தகவல்கள். அடுத்து புதன் வக்ரம். இந்த குழந்தை இயல்பிலேயே நல்ல கணித அறிவு கொண்டது. அதே சமயத்தில் நல்ல அதீத புத்திசாலித்தனம் கொண்டது. கற்பனை வடிவம் கொண்டது. அதே சமயத்தில் அதீத ஈடுபாடோடு கூடிய உறவுகளின் மீது அதீத அக்கறை கொண்டுள்ளதாக இருந்தது. அதே சமயத்தில் குரு வக்கரம் பெற்று கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் அமர்ந்தது. ஆக பணத்தின் மீது அதீத ஈடுபாடு கௌரவம் இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் சித்திரை நட்சத்திரத்தில் 3-8 நட்சத்திரமாக இருந்தாலுமே கூட அதிக பாகை பெற்று உச்சபட்ச சக்தியை கொண்டது. ஆக மனைவி வந்த பிறகு இவருடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று என்று நல்ல நிலைமையில் இருக்கிறது. சனி ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 19.28 பாகை பெற்றிருக்கிறது. இது லக்னாதிபதியினுடைய சாரம் என்று பார்க்கும் பொழுது 1-10 என்று பார்க்கும் பொழுது புதன் இங்கே திப்பளம் வாங்கியிருந்ததால் இவருடைய தொழில் இவர்களுடைய சொந்த பந்தத்தில் இல்லாத சற்று வினோதமான அதே சமயத்தில் அதீத புத்திசாலித்தனம் கொண்ட சுய தொழிலை செய்து நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பது மேலும் ஒரு கூடுதல் தகவல். ராகு சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் அமர்ந்து 11.55 பாகை பெற்றிருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் அமர்ந்து 11.5 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இங்கு கேது சுயசாரம் வாங்கியிருக்கிறது, ராகு சுயசாரம் வாங்கியிருக்கிறது, செவ்வாய் சுயசாரம் வாங்கியிருக்கிறது, சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. ஆக எண்ணற்ற கிரகங்கள் சுயசாரம் வாங்கியிருந்தாலுமே கூட அதிகபட்ச கிரகங்கள் சூரியனுடைய சாரத்தை வாங்கி இவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இவர் மிக நல்ல தரமான வளர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பது கூடுதல் விஷயம். அதே சமயத்தில் இங்கு சூரியனும் சூரியனுடைய சாரம், புதனும் சூரியனுடைய சாரம், குருவும் சூரியனுடைய சாரம். ஆக 3 கிரகங்கள் சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. 2 கிரகங்கள் செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. 1 கிரகம் புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. ஒரே லக்கண புள்ளி மட்டும் 11க்குரிய சந்திரனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆக இந்த ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், லக்கணத்துக்கு 5க்குரியவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு மாரக பாதகாதிபதி சம்பந்தப்படும் பொழுது அவர்கள் தந்தை வழி தாத்தா சொத்தில் இருப்பது என்பது சுலபமாக அமைவதில்லை என்பதுதான் இங்கு சனி சந்திரன் இருக்கிறது அந்த சொல்லை காட்டுகிறது. இருந்தாலும் சனி தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்ததனால், குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சொந்த வீட்டை பார்த்ததனால் இவருக்கு பூர்வீகம் என்பது அழியாத சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை 5க்குரியவனும் பார்த்து அவனுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் பார்த்து குருவனுடைய பார்வையும் பெற்றதால் இவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. இந்த 2 குழந்தைகளும் நல்ல கல்வி தகுதியை பெற்று படித்து கொண்டிருக்கிறது என்பது மேலும் கூடுதலான தகவல்கள். ஆக காலபுருஷனுக்கு 3-6க்குரியவனான புதன்
அவனுடைய பிறப்பு என்று பார்க்கும் பொழுது சந்திரனுக்கும் குருவின் மனைவி தாரைக்கும் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதல் எடுத்த எடுப்பிலேயே புதனுடைய வீடும் மற்றும் ஒரு புதனுடைய வீடும் அவர்களுடைய பிறப்பில் எண்ணற்ற ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது என்பது இயல்பாக அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று. இதில் ஒரு மனிதனுடைய பிறப்பையோ அல்லது ஒரு குழந்தையினுடைய பிறப்பையோ ஒரு தாயையோ இங்கு விமர்சனம் பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்ட பதிவு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொளியை பாருங்கள். கிரகங்கள் தன்னுடைய சதுரங்க விளையாட்டுக்களை எவ்வளவு தூரம் நடத்தி கொண்டிருக்கிறது, இதில் பகை கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது எப்படி அமைகிறது, பகை கிரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்கும் பொழுது எவ்வாறு செயல்படுகிறது என்பது சார்ந்த தகவலைத்தான் இது அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் இது கேதுவிலிருந்து ராகுமுடிய காலசர்ப்ப யோகத்தில் பிறந்தது என்பதுதான் இது மேலும் கூடுதலான தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் முருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.